ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டைப்பயிறு கடையல், தட்டாம்பயிறு, காராமணி பயிறுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. நான் இதை 100 கிராம் வாங்கி வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிடலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவிடலாம். தண்ணி ஊற்றி கழுவும் போது அந்த உடக்கு பயிருன்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே மேலே மிதந்து வந்துடும். அதை நம்ம அப்படியே எடுத்துட்டு நல்லா இன்னொரு தடவை கழுவிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பயிர் நல்லா மூழ்கி கொஞ்சம் மேலே மிதந்து தண்ணி வர்ற அளவுக்கு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. 1.5 டம்ளர் தண்ணி மொத்தமாக தேவைப்பட்டுச்சு. இப்போது இந்த பயிறு நல்லா குழைவாக வேகணுங்கிறதுக்காக கொஞ்சமாக விளக்கெண்ணெய் அதையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா குக்கரை விசில் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி கொதி வந்ததுமே நம்ம மூடி போட்டுட்டோம் அப்படின்னா மேலே ப்ரெஷர் வரும். அப்போது நம்ம விசில் மாட்டினோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மாட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் வச்சுட்டிங்கன்னா மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு 2 பல்ஸ் கொடுத்து சுற்றி எடுத்துடலாம். இல்லை கடைய போகிறேன் அப்படின்னா ஒரு 7-8 விசில் வைக்கணும். இப்போ நான் 5 விசில் தான் வச்சுருக்கேன். பயிறு நல்லா வெந்திருக்கு. கடையிறதா இருந்தாலும் கடைஞ்சிக்கிடலாம், இல்லைன்னா மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி கூட எடுத்துக்கலாம். நான் மிக்சி ஜாரில் தான் சேர்த்து அரைக்க போகிறேன். சூடு ஆறுனதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கடையிறதா இருந்தாலும் கடைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், தட்டைப்பயிறு கடையல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம தாளித்து சேர்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு மிளகாவத்தல் கிள்ளி போட்டு தாளித்து இறக்கியாச்சு. இதை நான் தொக்கு பதத்துக்கு தான் வச்சுருக்கேன். அந்த கடையல் கொத்துப்பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தான், அந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன். நம்ம வடித்து வச்சுருக்கிற தண்ணியை இதில் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சத்தானது. எப்போவுமே நம்ம குழம்பு தான் வைப்போம். இந்த மாதிரியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.